friends, welcome to rjjamunakitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெட் வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ரெட் எடுத்துருக்கேன். 3 ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உடையாமல் பொறுமையாக கட் பண்ணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட்டை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெட்டை வந்துட்டு போட்டுக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. போட்டதும் டக்குன்னு திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரெட் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கும். திருப்பி விடுங்க லைட்டாக. கொஞ்சம் ப்ரௌனாக மாறினதுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நான் 1 கப் வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல, நான் அப்படியே பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 கப் வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நம்ம அந்த பாலில் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா வந்திருக்கு. இப்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அப்படி அமுக்கி விடுங்க. அது அப்போ தான் அந்த கஸ்டர்ட் மில்கில் வந்துட்டு எல்லாமே ஊறும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஃபைனலாக நட்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் டெசர்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.